ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமஸான லாயரோட ஜாதகம் எப்படி இருக்கும், அதில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், என்ன ரூல்ஸ் இருந்ததுனால அவர் சட்டம் படித்து வக்கீல் தொழிலுக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதற்காக ஒரு உண்மையான வக்கீலோட ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடில் அப்ரோச் பண்ணுறோம். சிஆர்பி மெத்தட் அப்படின்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று பிளானட் லிங்கிங் மெத்தட், இன்னொன்று வக்கீலாருக்கான ரூல்ஸ் என்ன. இந்த 2 பார்ட்டை கொண்டு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். வழக்கமாக கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் லிங்க் ஆகுது. அதே சமயம் நான் கண்டுபிடிச்சிருக்கிற 6 மெத்தடில் பிளானட் லிங்க் ஆகுதுன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த சிஆர்பி மெத்தடை பற்றி சுருக்கமாக 2 நிமிஷம் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ரூல், வதம் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் லிங்க் ஆகுது. வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வரும் பொழுது 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். இப்போது மூலம் நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். அதிலிருந்து 7வது நட்சத்திரம் பூரட்டாதி. மூலத்தில் ஒரு கிரகமும் பூரட்டாதியில் ஒரு கிரகமும் இருந்தால் அது 2 கனெக்ட் ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கோம். அடுத்தது வைநாசிக நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் கனெக்ட் ஆகுது. இப்போது மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அதிலிருந்து 22வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இந்த 2 கிரகங்களும் இணைந்ததாக பொருள். அடுத்தது வேதை நட்சத்திரத்தில் இருக்க கிரகங்கள் இணைந்ததாக எடுத்துக்கணும். வேதை நட்சத்திரத்துக்கு உதாரணம் மூல நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். இதற்கு வேதை நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் மூலம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அது 2 கனெக்ட் ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். உதாரணத்திற்கு ராகுவோட நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். இந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றம் வைத்து பார்க்கலாம். அடுத்த 2 ரூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் நீங்கள் போய் அவசியம் இருந்தால் பார்த்துக்கங்க. வாங்க ஒரு வக்கீலோட ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம். இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம். லக்னத்துக்கு 2ல் கேது இருக்குது. 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் இருக்குது. 9வது வீடு கன்னி, அதில் புதன் இருக்குது, சனி இருக்குது. 10வது வீடு துலாம், இதில் சந்திரன், குரு, மாந்தி 3 கிரகங்களும் இணைஞ்சிருக்கு. இப்போ ஒருத்தர் ஃபேமஸான லாயர் ஆகணுன்னா அதற்கு சிஆர்பி மெத்தடில் 10 ரூல் இருக்குது. பாருங்கள், சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் காட்டியிருக்கேன். இதில் முதல் ரூல் 1, 8 தொடர்பு. 1ங்கிறது லக்னம், 8ங்கிறது 8ஆம் இடம். லக்னத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் எப்படி தொடர்பு வருதுன்னு இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த லக்னம் மகர லக்னம். லக்ன புள்ளி உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்குது. உத்திராடம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம். அப்போது 1ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் லிங்காக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். 2வது ரூல் 8, 10 தொடர்பு. இங்கே மகர லக்னத்திற்கு 8ஆம் வீடு சிம்மம், 10ஆம் வீடு துலாம், இதன் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 8 சூரியனோட டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 8, 10 கனெக்ட் ஆகிருக்குங்கிறத பார்க்க முடியுது. 3வது ரூல் 10, 11 தொடர்பு. மகர லக்னத்திற்கு 10 சுக்கிரன், 11 செவ்வாய். இந்த சுக்கிரன் செவ்வாய் 2 பேருமே சேர்ந்து 8ஆம் இடத்துல சிம்மத்தில் டைரெக்டாகவே லிங்காக இருக்காங்க. 10, 11 லிங்காக இருக்குன்னு பார்க்க முடியுது. 4வது ரூல் 2, 10 தொடர்பு. இங்கே மகர லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி. அந்த சனி எங்கே இருக்குது? கன்னியில் இருக்குது. அது அமர்ந்த நட்சத்திரம்
சித்திரை. சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம். அப்போது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக பிளானட் லிங்க் ஆகும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கேன். சனி இருக்கும் நட்சத்திரம் செவ்வாய். அந்த செவ்வாய் 10 கூடைய சுக்கிரனோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 2 10 கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். 5வது ரூல், 2 ராகு தொடர்பு. 2ஆம் வீட்டு அதிபதி சனி, சனி அமர்ந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராகுவோட கனெக்ட் ஆகிருக்கு. மேலும் அந்த ராகு தனது 7ஆம் பார்வை மூலமாக எதை பார்க்குது? 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ராகுவுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் கனெக்ஷன் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 6வது ரூல், 10 ராகு தொடர்பு. 10 ராகு தொடர்பு. 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்குது? சிம்மத்தில் இருக்குது. யார் கூட இருக்குது? ராகுவோட இருக்குது. அப்போ 10 ராகு தொடர்பாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. 7வது ரூல், சனி ராகு தொடர்பு. இங்கே ராகு 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை பார்க்குறதுனால சனி ராகு தொடர்பாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 8வது ரூல், சுக்கிரன் சனி தொடர்பு. இங்கே சுக்கிரன் சிம்மத்திலிருந்து 7ஆம் பார்வை மூலமாக சனியோட வீட்டை பார்க்குது. அதனால் சுக்கிரனுக்கு சனியோட தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். 9வது ரூல், செவ்வாய் சனி தொடர்பு. சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது. சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம். அப்போது சனிக்கு செவ்வாயோட தொடர்பு வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. லாஸ்ட் ரூல், சூரியன் சனி தொடர்பு. இங்கே சனி சித்திரையோட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த சித்திரை எங்கே இருக்குது? சூரியனோட வீட்டில் சூரியனோட சேர்ந்துருக்கு. இந்த விதத்தில் சனிக்கு சூரியன் தொடர்பு ஏற்படுது. அதே சமயம் சூரியன் தனது 7ஆம் பார்வை மூலமாக சனியோட வீட்டை பார்க்குறாரு. இப்படியும் சூரியன் சனி கனெக்ட் ஆகுது. இந்த விதத்தில் இந்த ஃபேமஸான லாயரோட ஜாதகத்தில் சிஆர்பி மெத்தடில் இருக்கிற இந்த 10 ரூலுமே மேட்ச் ஆகி வருது. இந்த மாதிரி சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற ரூல் எல்லாமே எந்த ஜாதகத்தில் இருக்கோ, மெயினாக சித்தர்கள் சொன்ன முறையிலையும் பிளானட் லிங்க் ஆகும். சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிற புதிய முறையிலையும் பிளானட் லிங்க் ஆகுதுங்கிறத பார்க்க முடிஞ்சது இல்லையா? இந்த மாதிரி யார் ஜாதகத்தில் இருக்கோ நிச்சயமாக அவங்களும் ஒரு நாள் வக்கீலுக்கு படித்து ஃபேமஸான லாயர் ஆவாங்க. அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக என்னால் சொல்ல முடியும். திருச்சிற்றம்பலம்.